Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நம்முடைய குடும்பத்தை நாம் நல்ல நிலம் என்று அநேக நேரத்தில் நினைக்க தவறி விடுகிறோம். சபைக்கு செய்கிறோம், ஊழியத்துக்கு செய்கிறோம், ஊழியக்காரர்களுக்கு செய்கிறோம், அதுக்கு செய்கிறோம், இதுக்கு செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அநேகர் இந்த குடும்பம் என்கிற வர்ற விஷயத்துல குடும்பத்தை சரியா கவனிக்காமல் ஆவிக்குரிய விசுவாசிகள் சிலர் இப்படி குடும்பத்தை குறித்து ஒரு பெருசாக எண்ணாமல், அதை தாங்கள் விதைக்கும் ஒரு நிலமாக எண்ணாமல், ஒரு நல்ல நிலமாக எண்ணாமல், அதில் எதை விதைக்கிறார்களோ அதை அவர்கள் அறுக்க போகிறார்கள் என்பதை எண்ணாமல் ஒரு பெரிய தவறை செய்து விடுகிறார்கள். அதை செய்யும் போது ஆசீர்வாதமே இருக்க முடியாது பாருங்க வாழ்க்கையில. ஏனென்று சொன்னால் குடும்பம் என்பது, அந்த குடும்பம் என்கிற யூனிட் கர்த்தர் ஏற்படுத்தின ஒன்று, மனுஷன் ஏற்படுத்தின ஒன்று இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள்ல இயேசு சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் மாம்சத்தில் இந்த பூலோகத்தில் வெளிப்பட்ட போது அவர் சொல்லுகிறார் திருமணத்தை பற்றி. என்ன சொல்றார்? ஆதியிலே தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், சாதாரண மனுஷன் அவர் சொல்றார் கல்யாணம்னா என்ன, குடும்பம்னா என்ன. அவர் சொல்றார், ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போதே ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். ஏதோ நடுவுல ஏற்பாடு இல்ல, ஏதோ பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி ஒரு கால் கட்டுன்னு ஒண்ணு ஏற்படுத்தினா இவன் நல்லா இருப்பான், ஒழுங்கா இருப்பான், வாழ்க்கை கொஞ்சம் ஒழுங்கா போகும்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் பார்த்து ஏதோ அவங்க யோசனை பண்ணி இன்வென்ட் பண்ண ஒரு கண்டுபிடிப்பு அல்ல. இது கர்த்தர் உண்டாக்குனது. ஆதியிலேயே டே ஒன்லயே இப்படிதான் உண்டாக்கிட்டார் ஆண்டவர், இப்படிதான் செஞ்சிட்டார். ஆதியிலே தேவன் ஆணும் பெண்ணையும் சிருஷ்டித்தார். மனிதனை உண்டாக்கும் போது ஆதியிலேயே ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். ஆகவே குடும்பம் என்பது நான் சொல்லுகிறேன் தேவனுடைய அனாதி தீர்மானமாய் இருக்கிறது. அனாதி தீர்மானம் என்று சொன்னால் உலக தோற்றத்துக்கு முன்னாலே கர்த்தர் இப்படிதான் என்விஷன் பண்ணிட்டார், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று. நம்மை சிருஷ்டித்த விதத்தை குறித்து வேதவசனம் சொல்லும் போது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள்ளே என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அப்ப என்னை உங்களை அவர் எப்பொழுது கண்டார்? தேவன் நாம் பிறந்த பிறகு அல்ல, தாயின் கருவுல உருவான பிறகு அல்ல, அல்லது உருவாறதுக்கு முன்னால் அல்ல, பூமி உண்டாகிறதுக்கு முன்னாலே நம்மை கண்டு விட்டாராம். அதுவும் கிறிஸ்து இயேசுக்குள்ள கண்டு விட்டார். அப்படி என்றால் என்ன? கல்வாரி சிலுவையும், சிலுவை மரணத்தையும், உயிர் தெழுதலையும், மீட்பையும் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அதுல நாம் இருக்கிறதை அவர் கண்டுவிட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் எழுதி இருக்கிறது வேதம். ஆகவே நான் சொல்லுகிறேன், உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே மனித வாழ்க்கை என்றது இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் உண்டாக்கிட்டார். குடும்பம்னு இருக்கணும், மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல என்பது திடீர்னு தேவனுக்கு உதிச்ச ஒரு எண்ணம் அல்ல. தேவனுக்கு அப்பெல்லாம் எண்ணம் உதிக்கிறது இல்லை, நமக்கு தான் உதிக்குது. கர்த்தர் முன் யோசனைக்காரர். அவர் எப்போதுமே சர்வ ஞானி பாருங்க. அவருக்கு ஒரு பின் யோசனையே கிடையாது. ஏதோ ஒன்றை செய்ய தவற விட்டு ஐயோ அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அவர் நாம தான் அப்படி. அவர் சர்வ ஞானியா இருக்கிறபடியால எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல என்கிறது ஏதோ நடுவுல வந்த ஒரு யோசனை அல்ல. ஆதி முதல் மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாலே, உலகத்தை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாலேயே தேவன் அப்படி நினைத்து அதற்காகவே மனுஷனை உண்டாக்கி, அதனாலதான் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து, அதனாலதான் பலுகி பெருகுங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து இப்படி உலகத்துல வச்சார். கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆணும் பெண்ணும் தேவனுடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்திலே அவர்கள் கணவன் மனைவியா இணைக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆதியிலே மனுஷனை ஆசீர்வதித்த தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சொல்லார், பலுகி பெருகி எல்லாவற்றையும் நீ அதிகமாக வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், நீ என்னுடைய சித்தத்தில் இருக்க, நீ நான் சொல்ற மாதிரி வாழ்ற, நீ நான் எப்படி மனுவர்க்கம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் அது போல நீ இருக்கிற, என்னுடைய சித்தத்தை நீ ஒப்புக்கொண்டாய், ஏற்றுக்கொண்டாய். திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறவன் தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய சித்தமாய் எடுத்துக்கொள்கிறான். கர்த்தர் இப்படிதான் வாழ வைத்திருக்கிறார். ஆகவே நான் இதை எடுத்துக்கொள்கிறேன், எடுத்துக்கொள்கிறான். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். வெறும் திருமணம் பண்ணா போதாது, தடபுல்லா டாம் டூம்னு மோளத்தை அடிச்சு தாலியை கட்டி நாதஸ்வரத்தை ஊதி எல்லாம் பண்ணி தடபுல்லா திருமணம் பண்ணி பிரியாணி போட்டு அனுப்பிச்சா போதாது. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அதை கர்த்தர் என்ன சொல்றாரு? அதை நல்லா வாழு. இப்ப ஒரு குடும்பத்துக்கு நீ தலைவனா இருக்கிறாய். அதுல நீ தலைவனா இருக்கிறபடினாலே நான் எப்படிப்பட்டவன் என்பதை அந்த குடும்பத்துக்கு நீ எடுத்து காட்டக்கூடிய தகப்பனாய் நீ இருக்க வேண்டும். தகப்பன்ற ஐடியாவே கர்த்தரிடத்துல தான் வருது. மனுஷனை ஏன் தேவன் சிருஷ்டித்தார்? அவர் பிள்ளைகளை விரும்பினார். அவருக்கு ஒரு சொந்த குமாரன் என்று ஒருவரை முதலாவது ஜனிப்பித்தார். தம்முடைய சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரன் என்று இயேசுவை அழைக்கிறார். அந்த இயேசு தேவனுடைய சொந்த குமாரனாய் இருந்து எல்லாவற்றிலும் அவர் பிரியப்படுத்தி அவருக்காகவே வாழ்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தபடினாலே தேவன் என்ன பண்ணார்? இது உலகத்துக்கு முன்னால் நடந்தது சொல்றேன். தேவன் என்ன பண்ணாரு?
இப்படி ஒரே ஒரு சொந்த குமாரனங்களா? நான் இன்னும் நிறைய இந்த மாதிரி குமாரர்களை நான் குமாரத்திகளை ஏற்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லிதான் மனு வர்க்கத்தை உண்டு பண்ணினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தகப்பன் என்பதை இயேசு இந்த உலகத்துல வந்தபோது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் வெளிப்படுத்தினார். அதுக்கு முன்னால யாரும் தகப்பன் தேவனை கூப்பிட்டதே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் யாரும் கூப்பிட்டதே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே இயேசு வந்தபோது அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். ஆனால் அவர் தகப்பனா தான் இருந்தார். வெளிப்பாடு தான் 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தது ஒழிய அவர் எப்பவுமே உலக தோற்றத்துக்கு முன்னாலே தகப்பன் என்கிற ஒரு ஸ்தானத்துல இருந்தா பிள்ளைகளை உண்டாக்கினார். பிள்ளைகள் வேணும்னு சொல்லிதான் உங்களை என்னை உண்டாக்கினார். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அனாதையா விடுறதுக்கு இல்ல, பிள்ளைகள் வேணும் என்று உண்டாக்கினார். அப்ப பிள்ளைகள் வேணும் என்று உண்டாக்கினார் என்று சொன்னா அந்த தகப்பன் என்கிறது தேவனுடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. அந்த ஐடியாவை கர்த்தருடைய உள்ளத்திலிருந்து வருகிறது. அவர் பரலோக தகப்பன். தகப்பன் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். இப்ப பூலோகத்திலே ஒரு தகப்பன் என்று இருக்கும்போது, நீங்களும் நானும் ஒரு தகப்பன்மாரா இருக்கும்போது, ஆண்கள் தகப்பன்களா இருக்கும்போது தேவனை பிரதிபலிக்கும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். பரலோக தகப்பன் எப்படின்னு காமிக்கணும்ன்றார். அப்ப நாம பாட்டுக்கு நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு சோறு போடலன்னா பிள்ளைகள் என்ன நினைச்சுக்கும்? அதுக்கப்புறம் நம்ம பைபிளை வாசித்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம விடிய விடிய பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு லெக்சர் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்க? அப்பா நல்ல பிரியாணியா சாப்பிட்டு வர்றாரு, நமக்கு தான் பட்டினி போட்டுறாரு, நம்மளை கண்டுக்க மாட்டாரு, அவர் வரைக்கும் கவனிச்சுக்குவார். அவர் நல்ல சட்டம் வாங்கிக்கிறாரு, எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு. அவர் நல்லா இருந்துக்கிறாரு, எனக்கு ஒன்றும் என்னை பற்றி அவரு நினைக்கிறது இல்லை. ஆனா பிள்ளைகளுக்கு நீங்க நல்லா செய்து பாருங்க, குடும்பத்துக்கு நீங்க நல்லா செய்து பாருங்க. எப்பவுமே அவங்கள முதல்ல வச்சு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை முதல்ல செஞ்சு அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அவங்க தேவைன்னு உணர்றதுக்கு முன்னாலேயே அதுக்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணி அதுக்காக எல்லா காரியங்களையும் நாம் செய்யும் போது பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகிறது. ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி என்று சொல்லுகிறார்கள், உள்ள உண்டாகிறது. என்னுடைய தகப்பன் இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், எனக்காக எல்லா ஏற்பாடும் செய்வார், எல்லா காரியம் அந்தந்த நேரத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்வார். பள்ளிக்கூடம் போறப்ப பள்ளிக்கூடம் அனுப்புவார், காலேஜுக்கு போறப்ப காலேஜுக்கு அனுப்புவார், கல்யாணம் பண்ணி வைக்கிற நேரத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். எனக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை உள்ளத்தில் ஏற்படுகிறது. இப்படிதான் குடும்பம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எந்த ஒரு மனுஷனும் குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் ஏனோ தானோ என்று இருந்து கொண்டு தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு, ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க, சம்பளம் வாங்கினா கையிலேயே காசை கொடுக்க மாட்டாருங்க, வீட்டுல வேலைக்கு போயிட்டு வந்த உடனே சாப்பாடு எங்கன்னு மட்டும் கேட்பாரு. எனக்கு அதிசயமா இருக்கு சில ஆட்களை யோசித்து பார்க்கும்போது. சம்பளத்தை வீட்டிலேயே கொடுக்கறது இல்ல, பெரிய விசுவாசிகளா இருப்பாங்க போல இருக்கு. அவங்க வானத்திலிருந்து மண்ணா பொழியுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு மண்ணாவை பொறுக்கி வச்சியான்னு கேட்கிற மாதிரி சாயங்காலம் வந்த உடனே சாப்பாடு எங்க? சாப்பாடு எங்க இருந்து வரும்? கையில காசை கொடுத்தாலும் சாப்பாடு வரும். சம்பாதிக்கிற காசை மொத்தமா எடுத்துக்கிட்டு வந்து அதுல 1000 கடன் வாங்கி எல்லாத்தையும் அழிச்சுட்டு சில்லறை காசை கொண்டாடாம வாங்குற சம்பளத்தை பாதுகாத்து முழுசா பாதுகாத்து அதை வாங்கி பத்திரமா கொண்டு வந்து அதை ஒரு பட்ஜெட் போட்டு இதை எப்படி நல்லா செலவழிக்கிறது என்று சொல்லி எப்படி இதுல நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுன்னு சொல்லி திட்டம் போட்டு சாப்பிடும் போது வீட்டுக்கு வந்தோடனே சாப்பாடு எங்கன்னு கேட்க உரிமை உண்டு. காசை கொடுக்காம சாப்பாடு எங்கன்னு கேட்கலாமா? ஆனா அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு. நான் சொல்லுகிறேன், விசுவாசிகள் அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தார்கள் அப்படி ஒருவேளை தெரியாம இருக்கலாம், சில நேரத்தில் விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, தன் சொந்த குடும்பத்தை கவனிக்காதவன் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருக்கிறான். அவிசுவாசியை காட்டிலும் மோசம். அவிசுவாசியை பாருங்க, அநேக நேரத்தில் அவன் முன்கூட்டியே சிந்திச்சு தன்னுடைய குடும்ப தேவைகளை சந்திக்கிறான். ஆகவே இது ரொம்ப முக்கியம். பாருங்க, பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆகவே முன்கூட்டியே சிந்தித்து நாம் விசுவாசித்து, நாம் பெரிய காரியங்களை விசுவாசித்து, பெருக்கத்தையும் அதிகரிப்பையும் விசுவாசித்து, முன்னேற்றத்தை விசுவாசித்து, செழிப்பை விசுவாசித்து, நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லக்கூடிய குடும்ப தலைவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கணும். விசுவாசத்துல நாம தான் லீடர்ஷிப் எடுக்கணும். நான் சொல்ற பேச்சு நீ கேளுன்னு சொல்றது மட்டும் இல்ல. அதான் ஒருத்தர் சொல்றாரு, ஐயா சொல்லுங்கய்யா, என் மனைவிக்கு சொல்லுங்கய்யா, 1 பேதுரு 3 அதிகாரத்துல சொல்லுங்கய்யா, ஆபிரகாமின் மனைவி தன்னுடைய புருஷனை ஆண்டவரே என்று அழைத்தாலாம், இவளுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், ஆண்டவரேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரேன்னு சொன்னா என்னை போஷிக்கிறவரே, என்னை பாதுகாக்கிறவரே, எனக்கு ரெண்ட் பே பண்றவரே, எனக்கு புடவை வாங்கி தர்றவரே, எனக்கு காசு தர்றவரே, எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவரே. விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, அர்த்தத்தை செக் பண்ண. ஆண்டவரேன்னா அதுதான் அர்த்தம். அப்ப சாப்பாடு போடுறவர், புடவை வாங்கி தர்றவர், காசு தர்றவர், வீட்டு தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர், எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர், அவர் தான் ஆண்டவர்.
அப்படி செய்த ஆண்டவர் என்ன வேணா சொல்லி அழைப்பார்கள். நான் சொன்னது மாதிரி சாம்பார் மணக்கும், கறி ருசியா இருக்கும், எல்லாம் கரெக்டா இருக்கும். இத பண்ணா ஆனா அதை விட்டு போட்டு நான் சொல்றது நீ கேளாக்கும், நான் சொல்றபடி செய்யாக்கும் அப்படின்றது. ஆனால் நாம் செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றால் குடும்பத்திலே ஏகப்பட்ட குழப்பமாயிடுது. அதுக்கு சண்டை சச்சரவு, அது ஒரு நரகம் போல ஆகிவிடுகிறது. தேவன் குடும்பத்தை எதுக்கு ஏற்படுத்தினார் என்ற அறிவில்லாமல் நாம் என்ன பண்ணுகிறோம்? குடும்பத்தை நரகமாக்கி அந்த நரகத்துல பிள்ளைகளை பெற்று வாழ வைக்கிறோம். வாழ வைக்கும் போது என்ன ஆகுது? பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து ஒரு சரியான எண்ணம் உருவாக மாட்டேங்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தரை குறித்து ஒரு சரியான எண்ணம் உருவாக மாட்டேங்கிறது. நாம் வெற்றிகரமான குடும்பங்களை உடையவர்களாக இருந்து வெற்றிகரமாய் வாழ்ந்து சந்தோஷமாய் வாழ்ந்து நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளால் சரி செய்து சீர்படுத்தி எல்லாவற்றையும் நேராக்கி கொண்டு போகும்போது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. தேவன் உயர்த்தப்படுகிறார். தேவனுக்கு அது பிரியமா இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏனென்றால் இவங்க ஒழுங்கா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, தேவனுடைய தன்மை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறதுக்காக வாழுகிறார்கள், கர்த்தருக்கு என்று சாட்சியாக வாழுகிறார்கள், கர்த்தரை உயர்த்தும்படியாக இவர்கள் முற்படுகிறார்கள். ஆகவே கர்த்தரே பிரியப்படுகிறார். கர்த்தர் சொல்ற, நான் இந்த குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிச்சு இன்னும் உயர்த்த போறேன். ஏன்னா இவர்களை தான் எக்ஸிபிஷன் மெட்டீரியல் ஆக்க போறேன், நான் இவர்களை தூக்கி வைக்க போறேன். ஏனென்றால் இவர்களை மாதிரி ஆள் வேணும். இவர்களை பார்த்து ஊர் உலகத்தார் ஆச்சரியப்படும்படியாக, பயப்படும்படியாக, பயபக்தி மரியாதை செலுத்தும்படியாக, அதன் மூலமா என் நாமத்துக்கு உயர்வு மரியாதை உண்டாகும்படியாக நான் இவரை உயர்த்தி வைக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவரே உயர்த்தி வைக்கிறார். ஆகவேதான் நான் நம்புகிறேன் குடும்பத்தை நாம கவனிக்கிற விதத்துக்கும் செழிப்புக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்கிறது என்று. எல்லாம் அமைதலாயிட்டாங்க, எல்லாம் குவைட்டா. குடும்பத்தை நாம் கவனிக்கலன்னா செழிப்பாகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாகி விடுகிறோம், தேவனுடைய நோக்கத்துக்காக வாழாதவர்களாகி விடுகிறோம். ஆகவே செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில வருவது கடினமாகி விடுகிறது. கர்த்தரை கனம் பண்ண தவறி விடுகிறோம். நாம ஆண்கள் அவர்களுடைய கடமையை செய்ய வேண்டியதா இருக்குது, பெண்களும் அவர்களுடைய கடமையை செய்ய வேண்டியதா இருக்குது. பாருங்க, புருஷன் என்ன சாப்பாடு கேட்கிறாருன்னு சொன்னேன், காசு கொடுக்காம சில நேரத்தில் சாப்பாடு என்னன்னு கேட்கிறாரு அப்படின்னு. சில வீடுகள்ல தலைகளா இருக்கும், சாப்பாடே இருக்காது. ஏனென்றால் அந்த அம்மா உபவாச கூட்டத்துக்கு போயிட்டாங்க. அவங்க டெய்லி உபவாசம், இன்னைக்கு இந்த உபவாச கூட்டம், நாளைக்கு அடுத்த உபவாச கூட்டம், அப்புறம் அப்படியே முழு இரவு கூட்டம் இங்க இப்படின்னு போறதுனால இப்படியே ஒருத்தர் சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் எக்ஸாஜரேஷன் கிடையாது, கதை சொல்ல கட்டுக்கதை சொல்றாரு. என் நேரம் உபவாசம் முழு இரவு போயிட்டு எனக்கு சோறே ஆக்குறது இல்லைங்க, பிள்ளைகளுக்கு சோறாக்கி போடுறது இல்லை. அப்புறம் புருஷன் கெட்டவன் எல்லா கூட்டத்திலையும் போய் சொல்றது என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் ரட்சிக்கப்படணும்னு. எல்லா கூட்டத்திலையும் போயிட்டு என் புருஷன் ரொம்ப பாருங்க மோசம், பாருங்க கூட்டத்துக்கே போக விட மாட்டேங்கிறாரு, அவர் ரட்சிக்கப்படணும், அவர் மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணுங்க இந்த மனுஷனுக்கு அப்படின்னு அவருக்காக ஒரே ஜெபம். ஊரெல்லாம் போய் அவர் பேரை அவருக்கு எடுத்துட்டு வர்றது. ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்ட ஒரு மனைவியா இருப்பாள்? அவர் தன் வீட்டை நல்லா வைத்துக் கொள்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தா சாப்பாடு இருக்கும், வீட்டுல சாப்பாடு இருக்கான்ற கேள்வியே புருஷனுக்கு வரவே கூடாது. சாப்பாடு இருக்கும், நல்ல சாப்பாடா இருக்கும், என் மனம் விரும்புகிற சாப்பாடா இருக்கும், எனக்கு ஏத்ததா, எனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்படிலாம் செஞ்சு பாருங்க, புருஷனும் கொஞ்சம் நல்லா ஆவாரு. ரெண்டு பக்கமும் இருக்குது பாருங்க, ரெண்டு பக்கமும் சொட்டை தட்ட வேண்டியதா இருக்குது. ஒரு பக்கம் இல்ல, மத்தளத்துக்கு ரெண்டு சைடு இருக்க மாதிரி ரெண்டு சைடும் போட்டு அடிக்க வேண்டியதா இருக்குது. சமைக்கிறது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட காரியங்கள் மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டை நல்லா வைத்துக் கொள்ளுகிறது. வீட்டை காடாட்டம் வச்சிருக்கிறது இல்ல, வீட்டை அழகாக நன்றாக சுத்தமாக ஒழுங்காக வைத்து கொண்டிருந்து இப்படிலாம் பண்ணும்போது அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா செழிப்பின் உறைவிடமாய் அது இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு வர முடிகிறது. இப்படி ஒவ்வொருவரும் குடும்பத்திலே தங்களுடைய கடமைகளை செய்து தன் வீட்டாரை விசாரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இல்லைன்னா அவிசுவாசிகளை விட கெட்டவர்களாகி விடுகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகளும் அப்படிதான், பிள்ளைகளும் அவர்களுடைய கடமையை செய்யணும். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணி அவர் சொல்ற வேலையை செஞ்சு கரெக்டா இருந்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அப்படியெல்லாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் அதில் தேவன் கனப்படுகிறார், தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அது தேவன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இதை எப்படி செய்ய வேண்டும்? வாசிப்போம் 2 கொரிந்தியர். எப்படி குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும், எப்படி குடும்பத்துக்கு நாம் செய்ய வேண்டும், எப்படி நமக்கு மனைவிக்கு செய்ய வேண்டும், புடவை எடுத்து தரும்போது எப்படி எடுத்து தரணும், சாப்பாடு வாங்கி தரும்போது எப்படி வாங்கி தரணும், செய்யற காரியம்லாம் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும். வாசியுங்கள் 7ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 9:7. அவனவன்
விசனமாயும் அல்ல. ஹலோ, இது குடும்பத்துக்கும் பொருந்தும். இது சபையில வந்து காணிக்க கொடுக்கும் போது மட்டுமல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல. ஒருத்தர் சொல்றாராம், காசு கொடுத்துட்டு போங்கன்னு. நான் என்ன பணம் காய்க்கிற மரம் நினைச்சிட்டு இருக்கிறியா? பொழுதன்னைக்கு காசு கொடுத்துட்டு போங்க, காசு கொடுத்து. அப்ப டெய்லி செலவு இருக்குல்ல, காசை கொடுத்துட்டு போங்க. அதுக்கு நீங்க தான் யோசித்து ஏதாவது பண்ணணும். இந்த மாசம் பூரா எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்னு பார்த்து அதை பண்ண வேணும். மனைவி காசு கேட்கும் போது அப்பாலே போ சாத்தானேங்கிற மாதிரி பேசக்கூடாது. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. ஏதோ செஞ்சு தொலைக்கணுமே. இதுங்க உட்கார்ந்து கிடக்குதுங்களே வீட்டுல, இது இன்னும் கொஞ்சம் காலம் சோறு போட்டு ஆகணும். என்னைக்கு போய் தொலைங்களோ தெரியல. வந்து பெரிய பாரம். பாரம் என்று சொல்லக்கூடாது. குடும்பத்தை பாரம்னு சொல்றத வார்த்தையை விட்டுறணும். குடும்ப பாரம், குடும்பம் ஒரு பாரம், மனைவி ஒரு பாரம், பிள்ளைகள் ஒரு பாரம். கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்னா ஆசீர்வாதத்துக்காக கொடுத்திருக்கார், பாரத்துக்காக அல்ல, உங்களை நசுக்கிறதுக்காக அல்ல, உங்களை போட்டு புடைக்கிறதுக்காக அல்ல. உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷத்தையும் நிறைவையும், உங்களுக்கு மன நிறைவை கட்டளையிடும்படியாக, சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளையிடும்படியாக குடும்பத்தை கொடுத்திருக்கார். அப்படி பேசுங்கள். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், குடும்பம்னு வரும்போது கூட உற்சாகமாய் கொடுக்கிறவன், தன்னுடைய குடும்பத்துக்கு என்று உற்சாகமாய் செய்கிறவன். ஏன்னா நல்ல நிலம். அதுவும் சபைக்கு கொடுக்கும்போது, ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு கொடுக்கும்போது நாம் எப்படி கொடுக்கிறோமோ அது போலதான் இதுவும். ஏனென்றால் சபை அப்படியோ அப்படியேதான் குடும்பமும், குடும்பம் அப்படியோ அப்படிதான் சபையும். ஏன்னா சபைக்கு யார் வர்றது? சபையில யார் இருக்கா? குடும்பங்கள் தான் இருக்குது. குடும்பங்கள் சரியில்லைன்னா அப்புறம் சபை மட்டும் எப்படி சரியா இருக்கும்? சபை சரி இருந்தா குடும்பம் சரி இருக்கும், குடும்பம் சரி இருந்தா சபை சரி இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாம் கனெக்டட். பாருங்க, இந்த கனெக்ஷனை அறுத்துட முடியாது. சபைன்ற விஷயத்துல கரெக்டா இருப்பேன் பிரதர், வீட்டுல பட்னி கிடக்கட்டாங்க, அப்பதான் புத்தி வருமாக்கும் அப்படின்னு கூடாது. ஏனென்று சொன்னால் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, உற்சாகமாய் கொடுக்கிறவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன். எல்லாரும் கரங்களை ஓடி சொல்லுவோம், என்னுடைய குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை விசனத்தோடும் அல்ல, கட்டாயத்தோடும் அல்ல, உற்சாகமாய் நான் செய்வேன். ஏனென்றால் அது தேவனுடைய திட்டம். அப்ப நான் சமைக்கும் போது உற்சாகமாய் செய்வேன். சமைக்கிறத பற்றி ஒரு பெரிய உற்சாகம். ஏதோ சாப்பிட வந்துருவாங்க அப்படின்னு செய்ய கூடாது. நல்லா உற்சாகமா செய்ய வேண்டும், ஆசையோடு செய்ய வேண்டும். சுத்தம் பண்ணும் போதும் பெரிய உற்சாகம், புருஷன் காசை கொடுக்கும் போதும் பெரிய உற்சாகம், எல்லாத்திலும் உற்சாகம் உற்சாகம். ஏனென்று சொன்னால் விதைக்கிறது நம்முடைய குடும்பம். இது நல்ல நிலம் என்று தேவன் நினைக்கிறாரு. இந்த குடும்பத்தை நல்லா பார்க்கும் போது, இதை உயர்வா நினைச்சு, இதை நல்லா பாதுகாத்து நல்லா செய்யும் போது, குடும்பத்துக்கு நல்லா செய்யும் போது ஆண்டவர் பெரிய அளவிலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.